நான் உங்க ஜெரி பிசி பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி 144 FPS எனேபிள் பண்றதுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? லிங்க்ஸ் எல்லாமே டைரக்ட் லிங்காவே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லாட்டி எம்எஸ்ஐயே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உள்ளே போவாது, அப்புறம் கம்பெனி பொறுப்பாவாது சொல்லிட்டேன். ரைட்டா ரோல் ஆகுது இப்பவே. ஓகேங்களா? ஒரேடியா எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து டைம்லாம் இல்லை, அதனால ஒரேடியா எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா லைவ் வேற போடணும். டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா யூஸ்ஃபுல் கண்டென்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க வந்து இது வந்து லேட்டஸ்ட் எம்எஸ்ஐ வெர்ஷன், அதாவது 5.22 அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் 144 FPS சப்போர்ட் ஆகும். ரெண்டாவது ஸ்டெப் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயர் நீங்க வச்சிருப்பீங்க, அது வந்து 60 FPS வரையும் தான் சப்போர்ட் பண்ணும். அதை வந்து தூக்குங்க. டைரக்டா டிரைவ் லிங்கே கொடுத்துருக்கிறேன் கீழே. ஓகேங்களா? கீழேனா எங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு லெட்டர்ஸ்க்கு எதுவுமே கிடையாது, டேரெக்டாக கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இப்போ நார்மலாக வந்து எஃபிஎஸ் வந்து சேஞ்ச் பண்ண நோட் பேடில் போயிட்டு அது எப்படின்னு கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க பாய்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டேட்டாக்குள்ளே போயிருங்க. ஓகேங்களா? ப்ரோக்ராம் டேட்டாக்குள்ளே போயிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் டேட்டாக்குள்ளே போயிட்டு ப்ளூ ஸ்டாக் எம்எஸ்ஐன்னு இருக்கும். ஓகேங்களா? ப்ளூ ஸ்டாக் எம்எஸ்ஐ கொடுத்து ஒரே நிமிஷம் பார்க்குறேன். ப்ளூ ஸ்டாக் எம்எஸ்ஐ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அங்கே வந்து ப்ளூ ஸ்டாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்து ஓப்பன் வித் நோட் பேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எஃப் அழுத்துனீங்கன்னா ஃபைண்ட் ஆப்ஷன் ஒன்று போயிடும். அதுக்குள்ளே போயிட்டு எஃபிஎஸ்ன்னு அடிங்க. ஓகேங்களா? எஃபிஎஸ்ன்னு அடிச்சு நான் மாத்திர ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது ஒன்று மிஸ் ஆனிச்சுன்னா கூட வராது. 240 இருக்கும், அதில் வந்து 999 FPS செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கீழே மேலே அமுக்கிட்டு கீழே வந்தீங்கன்னா 60 FPS இருக்கும், அதுலேயும் வந்து 999 FPS செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். ஓகேங்களா? இதை செஞ்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. 2 தடவை சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா சேவ் ஆகலைன்னா சிக்கமாக போயிடும், எம்எஸ்ஐ ஓப்பன் ஆகுது. இதுதான் மெயின் ஸ்டெப்பு. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ ஃபயரோடது. ஓகேங்களா? அதை தொட்டு இன்ஸ்டால் பண்ணி இதில் இறக்கிங்க. அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா, மொபைல் ஃபோன். இதில் வந்து ஃபோன் செட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்கே. ஓகேங்களா? ஃபோனை கரெக்டாக செட் பண்ணலன்னா எல்லாமே அவ்வளோதான் போயிடும். அப்புறம் 144 FPS வராது. நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, கரெக்டாக அடிக்கணும். ஏன்னா கேபிட்டலில் எல்லாம் பக்காவாக அடிங்க. ஒரு லெட்ரு மாறினா கூட ஒரு மயிரும் வராது. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை, கம்பெனி பொறுப்பாகாது சொல்லிட்டேன். இன்ஃபினிக்ஸ் மேனுஃபேக்சர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் வைக்கணும். ஓகேங்களா? இன்ஃபினிக்ஸு. அடுத்தது வந்து வேற என்ன இருக்குது, கண் வேற தெரிய மாட்டேது. பிராண்ட் வந்து இன்ஃபினிக்ஸ். ஓகேங்களா? பிராண்டும் இன்ஃபினிக்ஸ், எல்லாமே கேபிட்டல். அது வந்து ஓகேங்களா? எல்லாமே கேபிட்டல் இன்ஃபினிக்ஸ். அடுத்தது வந்து மாடலு. ஓகேங்களா? மாடல் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இன்ஃபினிக்ஸ்ங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலு. அதுக்கப்புறம் இன்ஃபினிக்ஸ்னு அடிச்சதுக்கப்புறம் ஐயோ வாயுவெல்லாம் ரோல் ஆகுது கைஸ். இன்ஃபினிக்ஸ்னு அடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் அடிச்சுட்டு இன்ஃபினிக்ஸ்னு அடிச்சிருங்க. ஓகே இருங்க, வீடியோ வேற ஓடிட்டே இருக்குது லென்த்தா. இன்ஃபினிக்ஸ்னு அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டு எக்ஸ் வந்து கேபிட்டலு 6891 அது கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு நான் கொடுத்த ஃப்ரீ ஃபயரை டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாக போயிட்டு செட்டிங்குள்ளே போயிட்டு பாருங்க, 144 FPS உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு என்னோட பழைய எமுலேட்டர்லாம் உங்களுக்காண்டி 5.9 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 5.22 இந்த எமுலேட்டரை ஏற்றி உங்களுக்காண்டி 144 FPS நம்ம பண்ணி பார்த்தா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸுக்கு உண்மையாக இருக்கணும்னு காட்டி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இதுக்குன்னே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு லைவுக்கு வந்துருங்க. இப்போ யாருக்கு தெரியும், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ கூட லைவ் போட்டுடலாம். ஓகேங்களா? மறக்காம இந்த லைவ் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? தமிழ் சைடில் இது யாருமே பண்ணது கிடையாது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம். அதுவும் ஒருத்தர் ஜெய்ஸ்கேர்னு ஒருத்தர் சொன்னார், அவருக்காண்டி தான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? மறக்காம தலைவா உனக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். போயிட்டு வரேன். இப்போ டாட்டா.